Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsem.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி ஆக்சஸ் ஆஃப் அ சர்க்குலர் கரண்ட் லூப் பார்க்க போறோம். இந்த டெரிவேஷன் பார்த்தாலே கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா இருக்கும், ஆனா இதோட லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஆமா, எனக்கு இந்த டாபிக்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த பெரிய ஃபார்முலாவும் அதோட டெரிவேஷனும் ரொம்ப கன்ஃபியூசிங்கா தோணும். கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம பேசி முடிக்கும்போது இதோட கோர் ஐடியா எவ்வளோ சிம்பிள்னு உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, உங்க வீட்டு காலிங் பெல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? லேடா ஒரு ஸ்கிராப் யார்ட்ல ஒரு பெரிய கிரேன் எப்படி அந்த அயன் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் கரெக்டா தூக்குது? அது எலக்ட்ரோமேக்னெட்டிசம் யூஸ் பண்ணுதுன்னு தெரியும். கரண்ட் பாஸ் பண்ணா அது மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணும், கரண்ட் ஆஃப் பண்ணா நார்மல் மெட்டல் ஆயிடும். ஆனா அதுக்கும் நம்ம சர்க்குலர் லூப் டாபிக்கும் என்ன கனெக்ஷன்? நீங்க சொன்னது கரெக்ட். அதோட பேசிக் பிரின்சிபல் ஒரு சர்க்குலர் கரண்ட் லூப் கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஆனா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம யூஸ் பண்ற அந்த சின்ன பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கே, அது கூட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டைனி அட்டாமிக் கரண்ட் லூப்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அட்டாமிக் கரண்ட் லூப்ஸா? அப்படின்னா ஆட்டம்ஸ்குள்ள கரண்ட் சுத்துமா? இது இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, ஆட்டம்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்குலர் பாத்ல நியூக்ளியஸை சுத்தி வரதில்ல, அது ஒரு சின்ன கரண்ட் லூப் மாதிரி தான். ஸோ ஒரு சிங்கிள் கரண்ட் லூப்பை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்ல இருந்து சின்ன ஆட்டம் வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிற ஐடியா கிடைச்சிரும். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சர்க்குலர் வயர்ல கரண்ட் ஐ ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கிரியேட் ஆகும். ரைட், இது எர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்லயே பார்த்திருக்கோம். மூவிங் சார்ஜஸ் will always produce a magnetic field. எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு சர்க்குலர் லூப்பை பத்தி பேசுறோம். இந்த லூப் கிரியேட் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த லூப்போட சென்டர்ல தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த சென்டர்ல இருந்து தூரம் போக போக அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வரும். ஓகே, அது புரியுது. ஆனா அதை எப்படி மனசுல இமேஜின் பண்றது? அந்த ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். நல்ல கேள்வி. ஒரு அனாலஜி வச்சு பார்ப்போம், அப்போ மறக்கவே மறக்காது. ஒரு அமைதியான குளம் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இப்ப நீங்க அந்த குளத்தோட சென்டர்ல ஒரு சின்ன கல்லு போட்டா என்ன ஆகும்? சென்டர்ல இருந்து சர்க்குலர் வேவ்ஸ், அதாவது ரிப்பிள்ஸ் வெளியில ஸ்ப்ரெட் ஆகும். பர்ஃபெக்ட். இப்போ அதே குளத்துல ஒரு வளையல் மாதிரி சர்க்குலர் ஷேப்ல சுத்தி சுத்தி கண்டினியூஸா சின்ன சின்ன கல்லு போட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு கல்லும் கிரியேட் பண்ற சின்ன சின்ன ரிப்பிள்ஸ் ஒன்னு சேர்ந்து அந்த வளையலோட சென்டர்ல எல்லா அலையும் சேர்ந்து ஒரு பெரிய அலையா உருவாக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதேதான் இங்கேயும் நடக்கும். அந்த சர்க்குலர் வயர்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன செக்மெண்ட்டும் ஒரு சின்ன கல்லு மாதிரி. அதுல போற கரண்ட் ஒரு சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டா, அதாவது ஒரு சின்ன ரிப்பிளா கிரியேட் பண்ணும். இந்த எல்லா சின்ன ஃபீல்ட்ஸும் அந்த லூப்போட சென்டர்ல ஒன்னு சேர்ந்து ஒன்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டா உருவாக்குது. இந்த அனாலஜி நல்லா இருக்கு. அப்போ சென்டர்ல இருந்து வெளியே போனா அந்த ஆக்சிஸ்ல போனா ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் குறையும்னு சொன்னீங்களே, அது எப்படி? அதுவும் அந்த குளம் அனாலஜி வச்சு சொல்ல முடியும். கல்லு போட்ட இடத்துல இருந்து தூரம் போக போக அந்த அலையோட சக்தி குறையும்ல. அதே மாதிரி தான் லூப்போட சென்டர்ல இருந்து அதோடைய ஆக்சிஸ்ல வெளியே போக போக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வீக் ஆகிட்டே போகும். இன்னொரு மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டோனட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டோனட் தான் நம்ம சர்க்குலர் கரண்ட் லூப். அதோட சென்டர்ல இருந்து கரெக்டா பர்பெண்டிகுலரா போற லைன் தான் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த டோனட்ல இருந்து வெளியே வர்ற ஒரு மஷ்ரூம் மாதிரி வெளியே விரியும். சென்டர்ல ரொம்ப அடர்த்தியா நெருக்கமா ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளியே போக போக விரிஞ்சு வீக் ஆயிடும். ஓகே, இப்போ ஒரு விஷுவல் ஐடியா கிடைக்குது. ஆனா இதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கே, அத பார்த்தாலே என்ன சொல்ல வருதுன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம அந்த டெக்னிக்கல் சைடுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டில இதை எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் அந்த ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்க. Sure. Magnetic field on the axis of a circular current loop is given by B equals mu naught IR squared divided by 2 into x squared plus r squared to the power 3 by 2 along I cap. அதாவது B equals mu naught IR squared 2 x squared plus r squared whole 3 by 2 I cap. இந்த x, r, mu naught, I cap இதெல்லாம் என்ன? பயப்படாதீங்க, ஒவ்வொன்னா பிரேக் டவுன் பண்ணலாம். ஆறுங்கிறது அந்த சர்க்குலர் லூப்போட ரேடியஸ். எக்ஸுங்கிறது லூப்போட சென்டர்ல இருந்து ஆக்சிஸ்ல நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பியை மெஷர் பண்றோங்கிற டிஸ்டன்ஸ். ஐனா கரண்ட்.
அண்ட் மியூ நாட்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த ஐ கேப் என்ன தெரியுமா? அது வெறும் டைரக்ஷனை காட்டுற ஒரு சிம்பல் தான். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட நெட் டைரக்ஷன் அந்த ஆக்சிஸ் வழியாவே இருக்கும்னு சொல்றதுக்கு தான் அந்த ஐ கேப். ஓகே, அந்த டேர்ம்ஸ் புரியுது. ஆனா இந்த ஆலைன ஃபார்முலா எப்படி வந்துச்சு? அதோட டெரிவேஷன் லாஜிக் என்ன? Here's where it gets really interesting. இதோட ப்ரூஃப் பியோட்-சாவர்ட் லால இருந்து வருது. நம்ம ஃபுல் டெரிவேஷன் பண்ண தேவையில்ல, ஆனா அதோடைய லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா ஃபார்முலா மறக்காது. ஸ்டெப் 1, நம்ம அந்த ஃபுல் லூப்பை சின்ன சின்ன பீசஸா டிஎல் எலிமெண்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஒவ்வொரு டிஎல்லும் கிரியேட் பண்ற சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபியை பியோட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸ்டெப் 2, ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டிஎல் கிரியேட் பண்ற டிபியும் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். சோ நம்ம அத 2 காம்பனன்ட்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு ஆக்சிஸ்க்கு parallel-ஆ போற காம்பனன்ட் dbx, இன்னொன்னு ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா போற காம்பனன்ட் db perpendicular. ஓகே ஓகே, காம்பனன்ட்ஸை பிரிக்கிறோம். ஸ்டெப் 3, இங்க தான் சிமெட்ரின்னு ஒரு ஹீரோ வரான். இதுதான் இந்த டெரிவேஷனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா. லூப்ல மேல இருக்கிற ஒரு டிஎல் எலிமெண்ட்டுக்கு கரெக்டா ஆப்போசிட்ல கீழே ஒரு டிஎல் எலிமெண்ட் இருக்கும். கரெக்டா? ஆமா, டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா ஒன்னு இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ மேல இருக்கிற டிஎல் கிரியேட் பண்ற பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் டிபி பெர்பெண்டிகுலர் மேல் நோக்கி போனா, கீழே இருக்கிற டிஎல் கிரியேட் பண்ற பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் டிபி பெர்பெண்டிகுலர் கீழ் நோக்கி போகும். ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சோ என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். ஓ, இப்ப புரியுது. பர்ஃபெக்ட். அதுதான் பவர் ஆஃப் சிமெட்ரி. இங்க மட்டும் இல்ல, பிசிக்ஸ்ல எங்க ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப், ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்பியர் பார்த்தாலும் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு யோசிச்சா பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட சிம்பிள் ஆயிடும். ஸ்டெப் 4, அப்போ நம்மகிட்ட மிச்சம் இருக்கிறது அந்த parallel components dbx மட்டும்தான். எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல அந்த ஆக்சிஸ் வழியா போகும். ஸ்டெப் 5, இப்போ நம்ம இந்த எல்லா சின்ன dbx கம்போனன்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து இன்டிகிரேட் பண்றோம். இன்டிகிரேட் பண்றதுனா ஒன்றும் இல்லை, அந்த எல்லா சின்ன சின்ன எஃபெக்ட்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் எஃபெக்டை பார்க்கறது. அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபைனல் ஃபார்முலா கிடைக்குது. ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் கம்போனன்ட்ஸ் கேன்சல் ஆகிறதுனால தான் ஃபைனல் ஃபீல்டு ஆக்சிஸ்ல இருக்கு. அதனால தான் ஃபார்முலால இ வருது. இப்ப அந்த லாஜிக் ரொம்ப தெளிவா புரியுது. அந்த கேன்சல் ஆகுற விஷயம் தான் கீ. Precisely. The net field is only along the axis. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ அந்த பெரிய ஃபார்முலாவை வச்சு ஒரு சிம்பிள் கேஸ் பார்க்கலாம். அந்த லூப்போட எக்ஸாக்ட் சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சென்டர்லனா நம்ம சென்டர்ல இருந்து எங்கேயும் நகரல. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் x = 0 ஆகிடுமா? கரெக்ட். இப்போ அந்த பெரிய ஃபார்முலால x = 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி என்ன வரும்னு சொல்லுங்க. டினாமினேட்டர்ல 2 × 0 + r² பவர் 3/2. அதாவது 2 × r² பவர் 3/2. r³ ஆகும். So b = μ0 I r² 2r³. சூப்பர். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற r²டும் டினாமினேட்டர்ல இருக்கிற r³ சிம்பிளிஃபை பண்ண மிச்சம் கீழே ஒரு r மட்டும் இருக்கும். So b = μ0 I 2r. ஹே, இது ரொம்ப சின்ன ஃபார்முலாவாகிடுச்சே. ஆமா, இதுதான் ஒரு சர்க்குலர் லூப்போட சென்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா. இது எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டினுக்கு வரும், இல்லைனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள லூப்ல 5 ஆம்பியர் கரண்ட் போனா சென்டர்ல ஃபீல்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். சிம்பிளா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணா b = 4π × 10⁻⁻7 × 5 divided by 2 × 0.1, which is approximately 31.4 microtesla. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கால்குலேஷன். ஸோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? ஒரு சிங்கிள் லூப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் ரொம்ப லாஜிக்கல். இப்படியே நிறைய லூப்ஸ் ஒன்னா அடுக்கி வச்சா அது ஒரு சாலினாய்டா மாறும். அது ஒரு பவர்ஃபுல் யூனிஃபார்ம் எலக்ட்ரோ மேக்னெட். எம்ஆர்ஐ மிஷின்ஸ்ல யூஸ் பண்றதுல இருந்து ரிசர்ச் லேப்ஸ் வரைக்கும் அதோட அப்ளிகேஷன் இருக்கு. அதோட பேசிக் ஐடியா இந்த சிங்கிள் லூப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓ, அப்போ இதுதான் சாலினாய்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்ஸோட பில்டிங் பிளாக். எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாம்ல நம்ம மார்க்க குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ், அதாவது காமன் மிஸ்கான்செப்ஷன்ஸை பார்க்கலாம். First wrong idea. The magnetic field from a current loop is perpendicular to the loop plane everywhere. ரொம்ப பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க.
அது தப்பா? ஆனா நம்ம ஃபீல்ட் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும்னு பார்த்தோமே. ஆமா, ஆனா ஒன்லி ஆன் த ஆக்சிஸ். நீங்க அந்த ஆக்சிஸை விட்டு வெளியே போனா அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வளைய ஆரம்பிச்சிடும். லூப் பண்ணி திரும்ப வரணும்ல. So, the correct idea, the field is perpendicular to the loop plane only along its axis. Off-axis pointsல ஃபீல்டுக்கு வெறையும் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓ, புரியுது. சோ அந்த பெர்பெண்டிகுலரா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சிஸ்க்கு மட்டும் தான். அதர் பிளேசஸ்ல அது கர்வ்டா இருக்கும். காட் இட். இன்னொரு மிஸ்கான்செப்ஷன். கரண்ட்டை ஜாஸ்தி பண்ணாலே ஃபீல்டு ஸ்ட்ராங் ஆயிடும். அது மட்டும் போதுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் கிரியேட் பண்ண? ஃபார்முலாவா பார்ப்பாலவா B is proportional to I. அது கரெக்ட். ஆனா R² கூட நியூமரேட்டர்ல இருக்கு. ஆனா டினாமினேட்டர்லயும் R இருக்கு. சோ ரேடியஸோட எஃபெக்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. நீங்க யோசிக்கிறது கரெக்ட். த கரெக்ட் ஐடியா இஸ் கரண்ட் மட்டும் இல்ல, லூப்போட ரேடியஸ் ஆரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரொம்ப பெரிய ரேடியஸா வச்சா ஃபீல்டு குறைய கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ B டிபெண்ட்ஸ் ஆன் போத் I அண்ட் R இன் அ காம்ப்ளெக்ஸ் வே. ஜஸ்ட் கரண்ட்டை டபுள் பண்றதை விட நிறைய சின்ன லூப்ஸை ஒன்னா சேர்த்தா இன்னும் ஸ்ட்ராங் ஃபீல்டு கிடைக்கும். அதுதான் சாலினாய்டோட ஐடியா. ஓகே, சோ ஜஸ்ட் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா போதாது, ஜியாமெட்ரியும் ரொம்ப முக்கியம். ப்ரிசைஸ்லி. இப்போ இந்த கான்செப்ட் மறக்காம இருக்க ஒரு மெமரி ஆங்கர் பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்க ரைட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்குலர் லூப்ல கரண்ட் போற டைரக்ஷன்ல உங்க 4 விரல்களையும், அதாவது ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க, வளைங்க. இப்போ உங்க தம், அதாவது கட்டவிரல் எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் ஆக்சிஸ்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் கிளாக் வைஸா போனா உங்க ஃபிங்கர்ஸை கிளாக் வைஸா கர்ல் பண்ணா தம் எந்த டைரக்ஷனை காட்டும்? ஸ்கிரீன்குள்ள, பேஜ்குள்ள போற மாதிரி காட்டும். கரெக்ட். அப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸா போனா ஸ்கிரீன்ல இருந்து வெளிய என்ன நோக்கி வர மாதிரி காட்டும். ஈஸியா இருக்கு, இது எப்பவுமே மறக்காது. குட். இன்னொரு விஷுவல் அசோசியேஷன். ஒரு புகை வளையம், அதாவது ஒரு ஸ்மோக் ரிங்கை இமேஜின் பண்ணுங்க. அந்த ரிங் தான் நம்ம கரண்ட் லூப். அதுலேருந்து ஸ்மோக் எப்படி அந்த சென்டர் வழியா ஸ்ட்ரைட்டா வெளியே வருமோ அதுதான் அந்த ஆக்சிஸ்ல போற மேக்னெட்டிக் ஃபீல்டு. த ஸ்மோக் ரிங் இஸ் த கரண்ட் அண்ட் த ஸ்மோக் மூவிங் த்ரூ இட்ஸ் சென்டர் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. நல்ல ஐடியா. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சிருந்தா எக்ஸாம்ல டென்ஷனே இருக்காது. அந்த ஃபார்முலாக்குள்ள எவ்ளோ சிம்பிள் லாஜிக் இருக்குன்னு இப்போதான் தெளிவா புரியுது. கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த சிமெட்ரி பாயிண்ட் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுச்சு. கிரேட். இப்போ இந்த கான்செப்டோட 3 முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். பாயிண்ட் 1, ஒரு சர்க்குலர் கரண்ட் லூப்போட ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபீல்டோட டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணீங்கன்னா உங்க தம்பு காட்டுறது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். பாயிண்ட் 2, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் லூப்போட சென்டர்ல தான் மேக்ஸிமமா இருக்கும். அதோட ஃபார்முலா B is equal to μ0I/R. நம்ம சென்டர்ல இருந்து ஆக்சிஸ்ல வெளியே போக போக X வேல்யூ அதிகமாக ஆக ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வரும். பாயிண்ட் 3, இந்த டெரிவேஷனோட ஹீரோ சிமெட்ரி. ஆப்போசிட் எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ற பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் கேன்சல் ஆகிறதுனால தான் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சிஸ்லயே இருக்கு. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க ப்ரொஃப் சாம்க்கு விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? ஆமா, PROFSAM.com. நெக்ஸ்ட் கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். நல்லா படிங்க.